நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாசதி, நாம் என்னை எங்கு இழுத்துச் செல்கிறீர்கள்? சற்று நெல், சற்று நெல். அனர்த்தம் இழைக்காதே மகனே. சதி இப்பொழுது உன்னுடைய மகள் மட்டுமல்ல, ஈசனின் மனைவி ஆவாள். அவளை சிவனோடு சேர்த்து வை. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் தந்தையே? தாங்கள் இந்த அகிலத்தாரோடு சேர்ந்து எனக்கும் என் புதல்விக்கும் விரோதியாகி விட்டீர்களா? ஒருவனுக்கு அனைவரும் விரோதமாக தெரிந்தால் அவனே அவனுக்கு விரோதியாகிவிட்டவன் என்று அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அனைவரின் சொல்லுக்கும் நீ செவிசாய்க்க வேண்டும் என்று நான் கூறவில்லை. ஆனால் சதி உன்னுடைய புதல்வி ஆவாள். அவளுடைய விருப்பத்திற்கு நீ மனம் இறங்கத்தான் வேண்டும். சுயம்பரத்தில் ஈசனை அவள் தேர்ந்தெடுத்ததால் நீயும் இந்த விவாகத்தை மனதார ஏற்க வேண்டும். அவள் விருப்பத்திற்கு மாறாக நடக்க உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. என் செயல்கள் அனைத்தும் என் மகளின் எதிர்காலம் நல்வழிப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அதற்காக என் புதல்வியை இழக்க நேர்ந்தாலும் அது பற்றி எனக்கு கவலை இல்லை. பெற்றவனான எனக்கு இவள் மீது எனக்கு அதிகாரம் உள்ளது. அதே போல் நான் உன்னை பெற்றவன். அதே அதிகாரம் உன்னிடத்தில் எனக்கு இருக்கிறது. அந்த அதிகாரத்தை கொண்டுதான் நான் உன்னை தடுக்கின்றேன். சதியின் கரங்களை விடு. நடந்து முடிந்த விவாகத்தை மனதார ஏற்பாயாக. என்ன ஆழ்ந்த யோசனை பிரஜாபதி. தந்தையின் சொல்லிற்கு தலைவணங்க முயற்சியுங்கள். நடந்த சுயம்பரத்தை பிரம்மதேவரே சரி என்றேற்றார். அவ்வாறு இருக்க தாம் இதை எதிர்ப்பதில் அர்த்தமில்லை பிரஜாபதி. தம்மிடம் வேண்டுவது ஒன்றுதான் பிரஜாபதி. தந்தையின் சொல்லை தட்டாதீர்கள். இன்னமும் ஏன் இந்த பிடிவாதம் பிரஜாபதி? தேவி சதியின் கரங்களை தமது மருமகன் ஈசனிடம் ஒப்படைத்து அவருக்கு வரவேற்பு அளியுங்கள். எதுவும் கூற தேவையில்லை, அமைதியாக இருங்கள். நான் அனைத்தையும் அறிந்தவன். அனைவரும் சிவன் நிழலை தேடி சென்று விட்டீர்கள். சிவனின் வெற்றியையும் எனது தோல்வியையும் காண துடிக்கின்றீர்கள். நான் வேதனைப்படுவது ஒன்றை எண்ணித்தான் தந்தையே. இன்று எனக்கு எதிராக தாங்களும் நிற்கின்றீர்கள். என் மகள் சதி தங்களுடைய பேத்தியாவாள். இவள் நலன் மீது தங்களுக்கு அக்கறை இல்லையா? சுகபோகமாக வாழ்ந்தவள் சிவனை விவாகம் செய்து மயானத்தை வாழ்விடமாக கொண்ட கைலாயம் செல்ல வேண்டுமா? இது எவ்வழியில் நியாயமாகும்? இன்னல் என்றால் என்னவென்று தெரியாத என் புதல்வி எவ்வாறு அவ்விடம் சென்று வாழ்வாள் என்று ஒரு முறையாவது சற்று எண்ணி பார்த்தீர்களா தந்தையே? விவாகம் என்றொன்று நடந்தால் அது வாரிசுக்கு சுகமான வாழ்வைத்தான் தர வேண்டும். ஆனால் சிவனை சதி விவாகம் செய்தால் என் மகளுக்கு துக்கத்தை தவிர வேறொன்றும் கிடைக்கப் போவதில்லை தந்தையே. வேறொன்றும் இல்லை. கைலாயத்தில் இல்லம் என்று ஒன்று இல்லையே. இவள் எவ்வாறு சென்று அங்கு வாழ்வாள்? இவள் தந்தையாக இருக்கும் நான் இவளை வேதனை எனும் கடலில் மூழ்க விடுவேனா? இருவரும் இணைய வேண்டும் என்பது விதி. சிவனது இல்லாளாக வேண்டும் சதி. எடுபடாது உனது சதி. நீ ஒன்றை மறந்து விட்டாய் என்று எண்ணுகிறேன். சதியினுடைய ஜனனம் உன்னுடைய கோர தவத்தாலும் ஆதிசக்தி அடைத்த வரத்தாலும் ஏற்பட்டது. நீ ஆதிசக்தியை புதல்வி எனும் ரூபத்தில் ஏற்றாய். ஆனால் கொடுத்த வாக்கை மறந்தாய். அதற்கு காரணம் சிவன் மீது நீ கொண்ட விரோதம். அகிலத்தை நல்வழிப்படுத்தும் பொறுப்பினை உன்னிடம் ஒப்படைத்தேன். ஆனால் சிவனை நீ உன் விரோதியாக எண்ணினாய். சர்வேஸ்வரன் நீ இயற்றிய நியதிகளை பின்பற்ற மாட்டார் என்று நீ கருதினாய்.
ஒன்றை மறந்தாய், அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவராவார். சிவனை நீ தரிசித்தும் அவரை வணங்கேன் என்று மறுத்து ஈசனை உன் எதிரியாக்கினாய். அகங்கார எண்ணத்தோடு மென்மேலும் தவறிழைத்தாய். ஆனால் இருப்பினும் தந்தை எனும் காரணத்தால் நான் உனக்கு துணை நின்றேன். ஒரு தந்தையாக இருந்தும் அகங்காரத்தை துறக்க மனமில்லாததால் சதியின் காதலுக்கு நீ விரோதியானாய். இப்போது சதிக்கும் ஈசனுக்கும் விவாகம் முடிந்து விட்டது. இனி சிவனிடம் உள்ள விரோதத்தை ஒழித்து இவ்விவாகத்தை மனதார ஏற்பாயாக. அது என்றும் நடக்காது. ஏற்க மாட்டேன். இந்த விவாகத்தை மனதால் என்னால் ஏற்க இயலாது. சற்று முன்பு இங்கு நடந்து முடிந்த சம்பவம் விவாகமே இல்லை. இயற்கையின் நியதிக்கு அப்பாற்பட்டவர் எவரும் இல்லை தக்ஷா. ஆதிசக்தி ஈசனோடு இணைவது அகிலத்திற்கு அவசியமானது. ஆகையால் நீ இயற்கைக்கு விரோதமாக நடக்க முயன்றால் எனக்கும் விரோதியாக நேரிடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆதிசக்தி ஈசனோடு இணைவது அகிலத்திற்கு அவசியமானது. ஆகையால் நீ இயற்கைக்கு விரோதமாக நடக்க முயன்றால் எனக்கும் விரோதியாக நேரிடும். உனது உள்ளம் என்னை விரோதியாக ஏற்குமா? ஏற்காது பிரபு, என்றும் ஏற்காது. நான் சிவனுக்கு விரோதியானேன், என் குடும்பத்தாருக்கு விரோதியானேன், என்னை ஈன்ற பிரம்மதேவருக்கும் விரோதியானேன். ஆனால் தமக்கு விரோதமாக நான் எவ்வாறு செயல்படுவேன் நாராயணா? இது என்றும் நிகழாது. நான் தினமும் ஆராதிப்பது தங்களைத்தான். என்னுடைய இறைவனுக்கு எதிராக என்னால் செயல்பட முடியாது. நடந்த விவாகத்தை நான் ஏற்க வேண்டும் என்று தாங்கள் விரும்பினால் ஆகட்டும் பிரபு, நான் இந்த விவாகத்தை ஏற்கிறேன். ஆனால் நானும் ஒரு தந்தையாவேன். எனது இரு கண்களிலும் அகிலத்தின் அனைத்து தந்தையரைப் போலவே புதல்வியின் நல்வாழ்விற்கான கனவு உள்ளது. புலித்தோல் தரித்தவனும் மயானத்தில் வாழும் சந்நியாசியுமான சிவனோடு எவ்வாறு என் புதல்வியை வழி அனுப்பி வைப்பேன்? கணவன் இல்லம் செல்லும் கன்னிகையே அதற்கு தயாராவாள். உனக்கு அக்கவலை தேவையில்லை. சத்தியின் வாழ்வில் இன்னல் ஒன்று நேருமானால் அதை நான் ஆதரிப்பேனா? மாட்டீர்கள் பிரபு, நிச்சயம் மாட்டீர்கள். தங்களுடைய உத்தரவை நான் ஏற்கிறேன். ஆனால் தாங்கள் எனக்கு ஒரு வாக்களிக்க வேண்டும் பிரபு. தட்சணாவாய் நீ வாக்களிக்காமல் எதையும் ஏற்க மாட்டாய். கூறு, என்ன வேண்டும் உனக்கு? சங்கட காலத்தில் தங்களுடைய உதவி எனக்கு தேவை என்று வந்தால் எனக்கு துணை நிற்க தாங்கள் அவசியம் வர வேண்டும். ததாஸ்து.
மிக்க நன்றி பிரபு. தக்ஷா, இனி இவ்விவாகத்தை மனமாற ஏற்பாயா? செல் சதி, நான் இவ்விவாகத்தை மனதார ஏற்கிறேன். நான் கண்ட கனவு இன்று நிறைவேறிவிட்டது தாயே. இனி கைலாயத்தின் இருளானது அடியோடு விலகிவிடும் தாயே. ஈசனின் இல்லாள் வருவதால் இனி கைலாயமே இல்லமாகிவிடும். சர்வமும் காக்கும் சர்வேஸ்வரன் தம்மோடு வாழும் இல்லம். இனியும் எதற்காக இந்த தாமதம் பிரபு? செல்லுங்கள் பிரபு, செல்லுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.